TMS சவுந்தரராஜன் அவர்களின் பாடல்களோடு வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. திருச்சிராப்பள்ளி வானவில் பண்பலை 102.1. அடுத்ததாக நம்முடன் இணைவது மதுரையிலிருந்து LR சுப்பிரமணியம் அவர்கள். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், அது மட்டும் இல்லாமல் ஒரு தீவிர TMS ரசிகன். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க உங்களுடைய 7 வயசுலயே TMS அவர்களை சந்திச்சிருக்கீங்க. ஆமா. அதை பற்றி 7 வயசுல என்ன, நான் 3வது படிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா அந்த ஸ்கூல்ல இருந்து வர்றப்போ முதல் நாள் கச்சேரி நடந்தது மதுரையில அரசுபுரத்துல. மறுநாள் நான் ஸ்கூல்ல வர்றப்போ வேற பையங்க எல்லாம் டிஎம்எஸ் வந்திருக்காரு. எதுக்கு எனக்கு சொல்லுவாங்கன்னா, நான் பாட்டு போட்டியில கலந்துக்குவேன். அந்த காலத்துல ஸ்கூல்ல பாட்டு போட்டி வைப்பாங்க. அப்பவே டிஎம்எஸ் பாட்டு பாடுவேன். டிஎம்எஸ் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே ஓடி போய் அவர் பார்க்க போனே கார்ல ஏறிட்டாரு. கார்ல ஏறின உடனே அந்த கிளாஸ் இறக்கி விட்டு, ஐயா 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 அண்ணே அண்ணே என்னண்ணே நீங்க சென்னைக்கு போயிருக்கீங்களா, அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியுமா, என்னண்ணே அடுத்த வருஷம் தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். ஆமாப்பா ஆமாப்பா இந்த நல்லா பாத்துக்கப்பான்னு சொல்லி தலையை நீட்டி காமிச்சாரு. அப்புறம் உள்ள உட்கார சொன்னாரு கார்ல. எத்தனை படிக்கிற, படிப்பு தான் முக்கியம், நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் தான் நல்லா பாடுவியா, நல்லா பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே வானொலியில அவருடைய பாடல் கேட்டா போதும், நான் இவர்கிட்ட பேசினேனே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பெருமை அடிச்சுக்கிடுவேன். அதுல இருந்து என்னுடைய டிஎம்எஸ் உடைய நினைவுகளாவே இப்போ வரைக்கும் வாழ்றேன். 7 வயசு இருக்கையிலேயே அவரோட பேசுறதுக்கு, அவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கவும் உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்க நல்லா பாடுவீங்க அப்படின்னு கூட சொல்லிருக்கீங்க. டிஎம்எஸ் ஐயா உங்களுக்கு இசையில நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாடணும் அப்படின்னு ஏதாவது அறிவுரை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்களா ஐயா? அறிவுரை தமிழ் சுத்தமா வரணும்பா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லி கொடுப்பாரு. எனக்கு ஏற்கனவே இயற்கையாவே தமிழ் நல்லா வரும், இருந்தாலும் அப்பப்போ சொல்லி கொடுப்பாரு. அவருடைய பாடல் பதிவு சென்னையில நடக்கிறப்போ, நான் மதுரையில இருந்து வியாபாரம் வேண்டி போறப்போ 72ல இருந்து எனக்கு பழக்கம். 75, 76 எல்லாம் நல்ல பழக்கம். ரெக்கார்டிங் எல்லாம் அவர் கூடவே போயிருக்கேன். அவர் வெளிநாட்டுக்கும் எனக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. சிங்கப்பூர், மலேசியா, கோலாலம்பூர் கச்சேரி. கேவி மகாதேவன், சுசிலா அம்மாவோட ரொம்ப பழக்கம். அவங்க கச்சேரியில போனேன். அதுல நல்லா சொல்லி கொடுப்பாரு. முக்கியமா ஒரு சொல்லணும்னா, மேடைகள்ல பாட்டு கச்சேரி புக்கான உடனே எனக்கு சொல்லிடுவாரு மதுரையில, சுப்பிரமணியம் இந்த தேதியில கச்சேரிப்பா, முடிஞ்சா நீங்க கலந்துக்க வந்துரு அப்படின்னு. ஒவ்வொரு கச்சேரிக்கும் நான் அந்த தூத்துக்குடி, நாகர்கோவில், இந்த பக்கம் தென்மதுரை பக்கம் வர்றதெல்லாம் நான் ஜாயின் பண்ணிக்கிடுவேன், கூடவே இருப்பேன். அதுல ரொம்ப பழக்கம். அதுல கச்சேரிகள் சின்ன சின்ன குழந்தை குரல், ஜாயிண்ட் ஆகுற குரல் அப்படி எல்லாம் பாடிட்டே இருப்பேன். அவர் தாய்நாடு படத்துல ஓ கண்களே தடுமாறும் கால்களேன்னு சொல்லி சத்யராஜ் படம், அந்த பாட்டு ரெக்கார்டிங் நான் போயிருந்தேன். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டு பாடிட்டு 9:30 போனோம். 2 மணிக்கு வாபஸ் வர்றப்போ, இந்த பாட்டு நானும் நீயும் அரசமரத்துல பாடிடுவோம், மதுரையில ஜமாய்ச்சிருவோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரிங்கய்யா அப்படின்ட்டேன். அந்த அரசமரம் நிகழ்ச்சி 10 நாள் நிகழ்ச்சி நடக்கும். ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் அந்த காலத்துல. 84, 85 நினைக்கிறேன். நான் பாட போறேன்னு சொல்லி வீடியோ கூட நான் புக் பண்ணி வச்சுட்டேன். வீடியோ எடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு காலையில வந்தாங்க, காலேஜ் ஹவுஸ்ல தங்கினாங்க, மியூசிக் பார்ட்டியோட ரிகர்சல் நடத்தினாங்க. எல்லா பாட்டும் பார்த்தாரு. ஐயா அந்த பாட்டு பார்க்கல, ஓ கண்களே, ஒருவேளை மறந்துருப்பாரோ அப்படின்னு சொல்லி நானா தேர்த்துக்கிட்டேன். ஒன்னும் பேசல, அவர்கிட்ட கேட்கல. அப்புறமா கச்சேரி 9:30 மணிக்கு கிளம்பணும், 10 மணிக்கு கச்சேரி ஆரம்பம். 9-10 பாட்டு முடிச்சிருங்க. பக்தி பாடல் முடிச்சு எம்ஜிஆர் பாட்டு ஆரம்பிச்சு 12வது பாட்டுல எழுந்திரி ஓ கண்களை பாடுவா அப்படிங்கிறாரு. எனக்கு சந்தோஷம்னா அப்படி அவ்வளவு ஞாபக சக்தி வச்சிருந்தாரு. அவருடைய குரலுக்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் பாட வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, பூ கட்டின நாரும் மணக்கும் சொல்லி, அந்த மாதிரி நான் என்னுடைய குரல் ஓரளவு. அப்புறம் ரூமுக்கு 3:30-4 மணி இருக்கும். என்னன்னு காலையில கூட ரிகல்சர் பார்க்கலையே அப்படின்னு சொன்னேன். நீ நல்லா பாடுவே எனக்கு தெரியும், அதனாலதான் நான் ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படியே பாதத்துல விழுந்து கும்பிட்டேன். நல்ல நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. அதனால என்னுடைய குரல் அவர் ரொம்ப ரசிப்பாரு. பந்தம் படத்துல பேபி பேபி ஓ மை பேபின்னு சொல்லி ஜானகியோட பாடியிருக்காரு. அது மேடைகள்ல அந்த ஜானகி பதிலா நான் பாடுவேன். அங்கிள் அங்கிள் பிக்கி அங்கிள் அப்படின்னு சொல்லி நான் பாடுவேன். குழந்தை குரல் அழுகிறது, அடங்கொப்பம் அவனே மம்மி உனக்கு டம்மி தானப்பா அப்படின்னு சொல்லி குழந்தை குரல் சின்ன சின்ன விட்டு விட்டா அவரோட சேர்ந்து பாடியிருக்கேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க, பாடுனீங்க. நீங்க ஒரு போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் கூட, அதனாலயே ஐயாவோட நிறைய போட்டோஸ், வீடியோஸ் கலெக்ஷன் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? எக்கச்சக்கமா இருக்கு. பேஸ்புக்ல
வாட்ஸ்அப்ல என்ன வந்து எப்படி எல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. ஒரு லைப்ரரியே நீங்க வச்சிருங்க, உங்க காலத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க புக்கு போட்டுருங்க, எல்லா போட்டோவும் அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎம்எஸ் ஐயாவோட ரொம்ப பிடித்த ஒரு பாடல் இப்போ எங்க நேயர்களுக்காக பாடுறீங்களா? பாடுறேன். என் மனதுக்கு பிடித்தது ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் இருந்தும் என்னை கவர்ந்தது பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம், ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும். அந்த நாள் ஒரு ராஜசபையில் மன்னவன் அந்த மாதிரி வரிசையா பாடல்கள் வசனத்திலே வரும் சார். இந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். பட்டத்தை குலம் சொல்லி ஒரு பாடல் இருக்கு, அது ஜெயசங்கர்ல வந்து தாய்மை தாய்மை சொல்லி ஒரு பாடுவாங்களே, அடிக்கடி நான் கேட்டே இருப்பேன். ரசிகர் மன்றம் ஐயாவுடையது ஆரம்பிச்சது 1980 ஆண்டுல இருந்து நாங்க வாசகசாலையா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 6 மாசத்துல ஐயா வந்த உடனே ரசிகர் மன்றமா மாத்தினது. அதுக்கப்புறம் ஒரு 6-7 கிளைகள் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது மன்றங்கள். அந்த மன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்ட உடனே நம்ம வந்து தலைமை ரசிகர் மன்றமா நான் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐயா சொல்லுவார், நல்ல காரியங்கள்லாம் பண்ணுங்கப்பான்னு சொன்ன உடனே ஏழை குழந்தைகளுக்கு வந்து 250 பேருக்கு வந்து நோட் புக்கு, 5 நோட் புக்கு, ஒரு ஸ்கேலு, ஒரு ரப்பரு, அதுல ஒரு துணிப்பை போட்டு அந்த துணிப்பையில வந்து ஐயா படம் போட்டு பிரிண்ட் பண்ணி அந்த பையில வச்சு ஐயா கையாலேயே எல்லாருக்கும் நாங்க வந்து நோட் புக் வழங்கணும். அது இப்பவுமே பெரிய ஒரு ஆபீஸ்ல இருந்து பேசுற பையங்கெல்லாம் எனக்கு டெல்லியில பார்த்த உடனே ஐயா உங்ககிட்ட நோட் புக் வாங்கியிருக்கேன்னு சொல்றப்ப ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த காலத்துல வாங்கி இப்ப பெரிய ஆபீசரா இருக்காங்க. அதே மாதிரி கண் பார்வையற்றவங்களுக்கு வந்து கணவன் மனைவி குருடர் பள்ளியில போய் ஒரு 25 ஜோடி 30 ஜோடி கூட்டு வந்து வேஷ்டி சேலை கொடுத்துருக்கோம். அதுவும் நல்ல காரியம். அந்த இது ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ ஐயா கண்ணுல வந்து ஒரு தடவை வந்து கண்ணீரே வந்துருச்சு. புருஷ பொண்டாட்டி இந்த மாதிரி கண்ணு இல்லாம வாழ்றாங்களே அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நல்லா வாழ்த்துவாரு. அதெல்லாம் நாங்க வந்து மன்றத்துல வந்து நற்பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து டிஎம்எஸ் தாசன் சொல்லி ரொம்ப பேர் ஆக்கிட்டாங்க. எல்லாரும் சுப்பிரமணியன் யாருக்கும் தெரியல, டிஎம்எஸ் தாசன் எல்லாரும் சுப்பிரமணியன் சொல்லி பேஸ்புக்ல இந்த படங்கள் எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்ல போடுறதுல வந்து எல்லா நாடுகள்ல இருந்து சிங்கப்பூர், மலேசியா இங்க எல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்ல வந்து இப்போ புதுசா வந்து ஐயாவுடைய புக்கு வாமனன் சொல்லி ஒருத்தர் வந்து புக் எழுதினாரு, டிஎம்எஸ் ஒரு பண்பாட்டு சரித்திரம் சொல்லி. அது புக் வடிவில் வந்து சும்மாவே இருக்குன்னு சொல்லி நம்ம சிங்கப்பூர் நண்பர் திராவிட செல்வம் சொல்லி ஒருத்தர் இருக்கார், டிஎம்எஸ் வெறியர். என்ன சார் புக்கு இந்த மாதிரி இருக்கு, இதுல வந்து செயலாக்கம் ஆகுங்க, நீங்க பேசி 100 வாரம் வரட்டும் சொல்லி ஒரு 16-17 வாரமா வந்து அது பேசி சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு நண்பர் இருக்காரு விஷ்ணு நாயுடு சொல்லி, அவர் நல்லா பாடுவார். பேச தெரியாது தமிழ், ஆனா நல்லா பாடுவார் ஐயாவது. அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ரசிகர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, நம்ம டிஎம்எஸ் ஐயாவோட வெப்சைட் வந்து நம்ம கூகுள்ல இருக்கு. அது மூலியமா தான் நான் வந்து கணேசமூர்த்தி ஐயா அவங்கள வந்து எனக்கு தெரியும். அவங்க தான் வந்து எனக்கு உங்களை எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுக்கு பண்பலை சார்பாக நான் அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அது மாதிரியே அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுல எல்லாருமே வந்து டிஎம்எஸ் ஐயாவோட தீவிர ரசிகர்கள். அது வந்து திராவிட செல்வம் ஐயாவோட முன்னிலையில அந்த குரூப் இருக்கு. அத பற்றி சொல்லுங்க ஐயா. அந்த திராவிட செல்வங்கிறது வந்து நேசப்பட்ட ஆள் இல்ல, பயங்கரமான ஒரு கலெக்ஷன். அவர் வந்து டிஎம்எஸ் உடைய பாடல் வச்சிருக்காரு. எனக்கு வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதே அவரு தான். டிஎம்எஸ்க்கு தெரிஞ்சவன் சொல்லி நான் வந்து மதுரையில இருந்தேன். அந்த மதுரையில் இருக்கிறப்போ என்னுடைய பாடல்கள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய டேலண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போட்டோ வீடியோ ஐயாவோட நான் பழகினது, அந்த வீடியோக்கள் எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் எல்லாமே வெப்சைட்ல ஏற்றி உலகத்திலேயே எல்லாரும் அனைவரும் பாக்குற மாதிரி செஞ்சுட்டாரு. என்னுடைய இன்னிசை கச்சேரிகள் ஐயாவோட போனது வீடியோ போட்டோக்கள் எல்லாம் அவர் வந்து பிரபலப்படுத்திட்டாரு. அந்த மாதிரி ஆயிரம் நன்றிகள் கூறக்கூடிய ஒரு நபர் அந்த திராவிட செல்வம்ங்கிறவரு. அவர் வந்து முக்கியமா டிஎம்எஸ் உடைய ரசிகர்னு சொல்ல முடியாது, வெறியர் என்னையே சொல்லுவாங்க. எனக்கும் மேல திராவிட செல்வம், அவருக்கும் மேல இன்னொருத்தர் இருக்காரு பிரான்ஸ்ல, ஜாகிர் ஹுசேன் சொல்லி இருக்காரு. அவர் வந்து டிஎம்எஸ் ரசிகர். அவர் லட்சக்கணக்கான ரூபா வந்து டிஎம்எஸ் உடைய பாடல்கள் விலைக்கு வாங்கி எல்லாருக்கும் மக்களும் கேட்க வைப்பாரு. அவருடைய கலெக்ஷன் ரொம்ப இருக்கு. அந்த மாதிரி ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் உலகம் பூரா இருக்காங்க. உங்களுடைய நன்றி திராவிட செல்வத்துக்கு எனக்கு சார்பா வந்து நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன்.
திராவிட செல்வம் அண்ணா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்னும் உங்கள் புகழ் ஓங்குக, உங்கள் பணி தொடரட்டும் என்று என்னுடைய சார்பில் ரெயின்போ எஃப்எம் சார்பில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். டிஎம்எஸ் ஐயாவோட குரூப்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் பண்பலை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு ஐயாவை பத்தின ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தெளிவா அழகா சொல்லி கொடுத்தாங்க. டிஎம்எஸ் ஐயாவை பத்தின நிறைய விஷயங்கள் எங்க கிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ரெயின்போ வானொலி நிலையத்துக்கு என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும்.